ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு பிரபலமான அரசியல் விமர்சகரும் துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகியான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதோடைய பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட ஒரு கிராம நிர்வாக அலுவலருடைய உதவியாளர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு லேடி, 37 வயசான ஒரு பெண்மணி. அவருடைய கணவர் அதுக்கு காரணம் இந்த எஸ்ஐஆர் தான், அதனால இந்த மன அழுத்தத்தினால அவங்க தற்கொலை செஞ்சிருக்காங்க, வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சாவு அரசியலுக்கு திமுகவுக்கு வெக்கமான சூடு சொரணங்கள் இல்லை, இது திமுக சொல்லி அவரோட கணவர் சொல்லியிருக்காரு. இந்த சாவு அரசியலை உருவாக்குறதுங்கிறது இந்த திராவிட கட்சிகளுடைய மெயின் கான்செப்ட். எஸ்ஐஆர்ல என்ன மன உளைச்சல்? ஒரு நாளைக்கு 40 வீடை தான் பார்க்க சொல்றாங்க. ஒரு வீடுலேயும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க 5 நிமிஷம், திருப்பி வாங்கிட்டு போனாங்க 5 நிமிஷம். இப்போ நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால், தவறுகள் இருந்தால் என்கிட்ட பேச போகிறாங்க. இதில் என்ன மன அழுத்தம்? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாத படிப்பறிவு இல்லாத மக்களுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ரேஷன் கார்டு எப்படி கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி மக்கள் ஸ்கீம்லாம் எப்படி கொண்டு போய் கொடுத்தீங்க? ஒவ்வொன்றத்தையும் புரிய வச்சுட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தானே கொடுத்தீங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணாமையா காரில் 1000 ரூபாயை வாங்கிட்டு போகிறவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்தீங்க? இல்லை, ஒரு அரசனுடைய வேலையே அதுதானே. முதலமைச்சருக்கே இடியாப்பி சிக்கல்ல ஒன்றும் புரியலங்கிறாரு. அந்த ஃபார்முக்கு பின்னாடியே போட்டிருக்காரு. அதில் கேட்கக்கூடிய தகவல்கள்லாம் புரிய மாட்டேங்குதுன்றது பின்னாடியே கொடுத்துருக்காங்க. உறவினர் என்றால் யாரு? தாத்தா பேரை போடுங்க. அவர் 2002 வாக்கு விவரமே தெரியாதவங்களுக்கு அங்க போற பிஎல்ஓஸ்க்கான நேரம் அதிகமாகுது, அதனால ஒரு மன அழுத்தம் இருக்கு. இப்போ மன்ரேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கீம் தமிழ்நாட்டில் தான் சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது பணம் வாங்குற விஷயம். எந்த ஸ்கீம் எடுத்தால், ஸ்டார்ட் அப் ஸ்கீம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் தான் பெருசாக வருது. இந்த 99 ஒரு அது ஆயுஷ்மான் பாரத்தில் பற்றி கிண்டல் அடித்தாங்களே, அதுலேயும் தமிழ்நாடு தான் அதே 99 போட்டு தான் அதிகமாக வருது. ஏன்னா இதெல்லாம் பணம் வாங்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு நீங்கள் இஷ்டத்துக்கு அகதிகளை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க, நைஜீரியாவிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. என்ஐஏவே 2 வருஷத்துக்கு முன்னாடி தான், அதுவும் அண்ணாமலை கோயம்புத்தூரில் அந்த சிலிண்டர் பாஸ்ட்டை பற்றி பேசினதுக்கு அப்புறம் தான் என்ஐஏவே அனுமதிச்சிங்க. ஸோ இங்கே நிறைய பேரை ஒழிச்சு வச்சுருக்கீங்க. வெஸ்ட் பெங்காலில் எப்படி ஓடி போறான்னா அது மாதிரி இங்கேருந்து ஓடி போவாங்கங்கிறது உங்களுடைய பயம். அவன் ஓடி போயிட்டா. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப தமிழகத்துல தான் இந்த எஸ்ஐஆர் பணி ரொம்ப தொய்வு, ரொம்ப தாமதமாக நடக்குது. ஒன்றும் கவலையே படாதீங்க. டிசம்பர் 7ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ வரைக்கையே ஒழுங்கா கொடுத்துருவாங்க. உங்ககிட்ட ஃபார்ம் 6 வந்ததா? எங்கிட்டயா? நீங்க ஓட்டு போட்டதுக்கான ஃபார்ம் 6 இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஏன் ஃபார்ம் 6 வரல? இல்லை, எனக்கு அந்த அட்ரஸ் சேஞ்ச் இருக்குன்னு அதனால ஃபாலோ பண்ணுவேன். ரைட். அப்போது அட்ரஸ் சேஞ்ச் இருக்குன்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயா இது நான் உனக்கு கொடுக்கறது ஏற்கனவே நீ ஓட்டு போட்டிருந்தால் எந்த மாற்றமும் அட்ரஸில் இல்லைன்னா தான் இப்போ நான் கொடுக்குறேன். நல்லா வரிசை எண், பாகம் எண் எல்லாம் போட்டு உங்ககிட்ட கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் நீங்கள் அட்ரஸை மாற்றிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஏற்கனவே போய் சொல்லியிருந்துருக்கணும். ரேஷன் கார்டை மாற்றுறதா இருந்ததுன்னா கேஸ் கனெக்ஷனை மாற்றினா தான் உங்களுக்கு ரேஷன் கார்டை மாற்றி கொடுப்பாங்க. ரேஷன் கார்டை மாற்றிருந்தாலே உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனுடைய முகாம் தனியாக நடக்கும் இயல்பாகவே. நாளையிலேருந்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்? தேர்தல் ஆணையர் ஏன் எனக்கு பதில் சொல்லவில்லை அப்படின்னு கத்திட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நாளைக்கு காலைல நான் போய் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்கணும். அதே மாதிரியே அட்ரஸ் சேஞ்சுக்கெல்லாம் வழக்கமாக இருக்கிறது தான். அதுக்கு எஸ்ஐஆருக்கு சம்பந்தமே கிடையாது. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்கு அளித்தவர்கள், இதுக்கு முன்னாடி வாக்கு அளித்தவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்காங்களா, புலம்பெயர்ந்துட்டாங்களா, இல்லை 4 இடத்துல வச்சிருக்காங்களா, அவ்வளவுதான் பார்க்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. யார் பேரை கேட்குறாங்க? அப்பா பேரோ தாத்தா பேரோ கேட்குறாங்க. அதை சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. பின்னாடி அழகா எழுதியிருக்காங்க, எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க. ஸோ பிஎல்ஓக்கு உடனே மனம் அழுத்தம் ஆயிடுச்சு, உடனே செத்து போறாங்க அப்படின்னு சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த உயிர் போனதுல அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்படித்தான் ஒருத்தர் மன அழுத்தம் ஆவார்னா அவர் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இந்த மன அழுத்தத்துக்கு ஒருத்தர் செத்து போவான்னு சொன்னா நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், பெரிய வேலைகள்லாம் ஒரு அப்பனுக்கு இருக்கு அல்லது அம்மாக்கு இருக்கு, அதை தாங்க முடிய மாட்டான். ஸோ 4 பேரை நாதியில விடுறதை விட அந்த ஒரு மனிதன் போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய துக்கம் எனக்கு புரியுது. போலீஸ்ல இதுக்கு முன்னாடி மன அழுத்தத்துல செத்து போனது இல்லையா? யாரை மாத்தினீங்க? அஜித்குமார் அம்மா அன்னைக்கு மன அழுத்தத்தில் உட்காந்துருந்தாங்களே, பையன் செத்து போயிட்டானே, அப்போ என்ன பண்ணீங்க? எவனை வேலையை விட்டு தூக்கினீங்க? யாரை சஸ்பெண்ட் பண்ணீங்க? ஆனால் அந்த ஃபோன் பண்ண ஆள் யாருன்னாவது சொன்னீங்களா? அசம்பிளியிலேருந்து, செக்ரட்டேரியட்லேருந்து
இல்ல அந்த பொண்ணு 2 நாள் ஜெயில உட்காந்துதா, நகை தொலைச்சுதா, ஒரு கதை சொல்லிச்சா அந்த பொண்ணு? ஏன் இந்த நாடகம், வெட்டி நாடகம்? வெக்கமா இல்ல? உங்க ஓட்டு உங்களோடது தான், நீங்க உயிரோட இருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஆமாண்ணா நான் உயிரோட இருக்கேன். இது கேட்க கூடாதான்னு கேட்டா, நீங்க வேணா மணி ஆர்டர் வாங்க போய் பாருங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு நேரா போய். சார் நான் தான் சார் வினோத், மணி ஆர்டர் எனக்கு தான் வந்திருக்கு பாருங்க, வினோத்னு பேர் போட்டிருக்கு, கொடுங்கன்னா ஒரு ஆதார் அட்டையை கேட்பான். என்னங்க நான் சொல்றேன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு டயலாக் பேசி பாருங்களா, நல்லா இருக்கும். ஒரு நாள் சமய பொழுது ஓடும். உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு, அப்பன் பேரு தெரியாத பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஒரே அப்பனுக்கு 4 அம்மாவுக்கு பிறந்தவன்லாம் இருக்கான். அந்த கதையெல்லாம் வெளிநாட்டுல, எனக்கு இல்லையே. நம்ம நாடு அற்புதமான நாடாச்சு. அகதிகளுக்கு நான் என்ன பண்ணணும் தெரியுமா? என்னுடைய நாட்டை நம்பி வந்திருக்கிற அகதிகளுக்கு அன்னைக்கு நான் வந்து அவங்களுக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு இங்கே வேலையை கொடுத்து ஜெனரல் மேனேஜர் பதவி கொடுத்துட்டு ஓட்ட கொடுக்கக்கூடாது. திரும்ப அவங்களே அந்த நாட்டுக்கு, அவங்களுடைய பூமிக்கு, அவங்களுடைய இடத்துக்கு அனுப்பி வைக்கணும். அதுதான் கௌரவம். இங்கே வச்சுக்கிட்டு அடியால் மாதிரி வேலை வாங்கக்கூடாது. இந்த எஸ்ஐஆர் பாட்சாலாம் ஒன்றும் நடக்காது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கள்ளக்குறிச்சியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் செத்து போனவன் ஃபார்மாக இருந்தாலும் சப்மிட் பண்ணுங்க சார் அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்கன்னு ஃபோன் வருது. ஒரே ஒரு ஆன்டி இந்த ஆப்ரேஷன் ஒன்று நடந்ததுன்னா இந்த அரசு வெக்கப்பட வேண்டிய அவசியம் வரும். செத்து போனவன் பேரெல்லாம் திருப்பி வைக்க சொல்கிறாங்க, கொடுத்த ஃபார்மை அப்படியே வாங்கி கொடுங்கங்கிறாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா மத்திய அரசாங்கம் தடை பண்ணுது, பிரதமர் மோடி வந்து இதில் தலையிடணும். இந்த மெட்ரோ திட்டத்திற்கு, கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு தலையிட வேண்டிய பதில் சொல்லணுமா? அண்ணாமலை ரொம்ப அழகா சொல்லிட்டார், கேலியா சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ஏங்க ஒரு டிபிஆரை தயார் பண்ண என்னங்க உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, மெட்ரோ கொடுக்கணும். யார் முடிவு பண்ணுறா? ஏறத்தாழ பல மாதங்களுக்கு முன்னாடி முடிவாயிடுச்சு. அதிமுகவும் அதை வரவேற்குது. கோயம்புத்தூர்ல கண்டிப்பா கேட்பாங்க. பட் நீங்க வந்து பிக் பஸார், அதாவது பெரிய கடை வீதி, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஹை ரேஞ்ச் வரணும்னா அதை கூட கால்குலேட் பண்ணாம ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்னு பொய்ய சொல்லி, 10 கிலோமீட்டருக்கு மேல அங்கே போக முடியாது, 30 கிலோமீட்டருக்கு போகும்னு பொய்ய சொல்லி, நீங்க கார்ல போகும்போது பின்னாடி சைக்கிள்ல ஒருத்தர் உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போவார் தெரியுமா? சினிமாவில் பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரி நீங்க மெட்ரோல போறதுக்குள்ள ஒருத்தன் வந்து பஸ்ல வந்துடுவான். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல மெட்ரோ கொண்டு வாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இதுதான் உண்மையான விஷயம். இந்த டிபிஆர் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, ஐயா நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்களே, இதுக்கு எங்கேயாவது பதில் இருக்கா? 3 வருஷத்துல மெட்ரோ கட்ட முடியும்னு சொல்றீங்களே, சாத்தியம் இருக்கா? இந்தியா பூரா நாங்களும் மெட்ரோ கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். 2017 பாலிசி வச்சு கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். 3 வருஷத்துல மெட்ரோ கட்டவே முடியாது. நிலம் கையெடுக்கப்படுத்துறது மட்டும் முக்கியம் இல்லை. இப்ப இந்த சென்னை மெட்ரோ இருக்குல்ல, அதுவுமே ஒரு நீதிமன்ற வழக்கை சந்திச்சு கொண்டிருக்கு. அந்த நீதிமன்றத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை மெட்ரோவே அடிப்படும். மிரட்டி உருட்டி நிலத்தை வாங்குறதுங்கிற வேலையெல்லாம் மெட்ரோ விஷயத்துல பண்ண முடியாது. மிகப்பெரிய வளர்ச்சி, இதை தடை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 2 விதமா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க டிபிஆர் தப்புங்கிறத ஒத்துக்கோங்க. உங்க பையனை நான் ஏன் காலேஜ்ல சேர்க்கல, நீங்க வந்து அவர் பேர் ராமகிருஷ்ணன் ஆனா அவர் ஒரு பெண்ணுங்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அவர் +2 படிச்சிருக்காரு ஆனா ஃபெயில் ஆயிட்டாருன்றீங்க. உங்க மார்க் ஷீட்டு, உங்க கதை எல்லாமே தப்பா இருந்ததுன்னா நான் எப்படி காலேஜில் சேர்க்கறது? ஒரு மனிதனுக்கு காலேஜில் சேர்வதற்கு உரிமை இல்லையா அப்படின்லாம் டயலாக் பேசினா, ஏய் ஒழுங்கா எழுதுற அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? டிபிஆரை ஒழுங்கா கொடுங்க. இவங்களுடைய நோக்கம் 2 விதத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். போன தேர்தல் நடக்கும்போது ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி மன்ரேகா பணம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு மத்திய அரசுல இருந்து பணம் வரலன்ட்டாங்க. நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்ட்ல இந்த கேள்வி கேட்கப்படுது. அவங்க சொன்னாங்க, இந்தந்த பேப்பர்ஸ் வந்துடுச்சுன்னா தானே வந்துடும். அந்தந்த பேப்பர் வந்தது, தானே கொடுத்துட்டாங்க. இப்படி அயோக்கியத்தனம் பண்றது தான் உங்களுடைய நோக்கம்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? பிஜேபி கிட்ட போய் இன்னைக்கு நீங்க ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னா 15 நாள் கழிச்சு அதுக்கு பதில் சொல்லும். என்ன, ஒவ்வொருத்தரும் பிஜேபிக்காக பேசுறவங்க 15 நாளைக்கு அப்புறம் அந்த மேட்டர் பேசிட்டே இருப்பாங்க. இவன் அதுக்குள்ள தூக்கில போட்டு அந்த கேஸை முடிச்சுட்டு அடுத்த கேஸுக்கு போயிருப்பான். பொய்யெல்லாம் சொல்லி 6 பேர் உட்காந்துருக்கானுங்கல்ல டெய்லி, இவனுக்கு எல்லாம் பேசி பொய்ய சொல்லி ஒரு முத்திரையை கிளப்பி விட்டு போயிடுவான். ஆனா பிஜேபி இந்த வாட்டி அதே நாள்ல பதில் சொல்லிடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூருக்கு மோடி வந்தாரு, கரெக்டா அடுத்த நாள் இவங்க அதை பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. ஏன்னா கோயம்புத்தூரை பிடிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அதிமுகவும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்துருச்சு, பொள்ளாச்சியும் ஊத்தி மூடிக்கு போகுது. டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த உடனே பிஜேபி இங்கேருந்து பதில் இதான் கேள்வி கேட்டிருக்கான், அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கிறான். இவன் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கான்.
மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ கொடுக்காத மத்திய அரசுன்னு போராட்டம் நடத்தி. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டிய பிரதமர் இதற்கு முட்டுக்கட்டையா இருக்காரு. ஏங்க உங்க டிபிஆர் கரெக்டா எழுதி கொடுத்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா பாக்கிறதுக்கு கூட தயார். பலமுறை நான் கோரிக்கை கூட வச்சிருக்கேன், நீங்க சரி சைக்கிள் ஒண்ணுமே வேணாங்க. அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கரெக்டா ரெடி பண்ணி எப்படி செயல்படுத்த போறீங்கிறத சொல்லுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்க தம்பி வந்து உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்கிறாரு. கேட்டுட்டு எனக்கு கொடு, நான் வந்து வியாபாரம் பண்ண போறேங்கிறார். என்ன வியாபாரம்ப்பா பண்ண போறேன்? இல்ல கருவாடெல்லாம் ஸ்ரீலங்காவில் நிறைய விற்கிது, நான் கருவாடு வாங்க போறேன். எங்க கருவாடு வாங்க போறேன்? இல்ல மத்திய பிரதேசத்துல எனக்கு ஒரு நண்பர் இருக்கான், அவன் கருவாடு அனுப்புறேன்னு இருக்கான். அது வர்றதுக்குள்ள கருவாடு வேக்காடு ஆயிடுமாடா அப்படின்னு கேட்குறீங்க. இல்ல மத்திய பிரதேசத்துல இருக்கிறவனுக்கு ஆஸ்திரேலியால இருந்து வருது, அதனால நல்ல கருவாடா தான் இருக்குங்கிற. போடா அவன் வேலையை பாடுறான்னு சொல்லுவீங்க இல்லையா? உங்க தம்பி தானே. ஒரு திட்டம் வேணும் இல்ல? பணம் கேட்கிறாருன்னா எதுக்கு பண்றாருங்கிறது ஒரு திட்டம் வேணும் இல்ல? இந்த டிபிஆரை கூட ரெடி பண்றதுக்கு வெக்கமான சூடு சொரணை இல்லைன்னு ஒத்துக்கிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசுறீங்க? அண்ணாமலை மீண்டும் 4000 கோடிக்கான இந்த மாநகராட்சியில் நடந்த ஊழல், இந்த வீடுகளில் போயிட்டு இந்த குப்பையை சேகரிக்கிறதுல வந்து 4000 கோடிக்கான அளவு ஊழல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. சாத்தியக்கூறுகள்னு சொல்லும்போது உடனே சில விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்காரு. இவங்க பண்ற தப்பு என்னன்னா, இந்த கார்பரேஷன் அப்படிங்கிறதும் அந்த இந்த மேயர் இந்த மேட்டர் இருக்கு இல்லையா, இதுல ஊழலுங்கிறது காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். அது அட்டண்டன்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே ஊழல் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல வந்து பதில் சொல்லாம இருக்காங்க. பொதுவா அண்ணாமலை ஏதாவது பேசினா ஒரு பொய்ய பதிலா சொல்லுவாங்க. இந்த வாட்டி அதையும் சொல்லாம இருக்காங்க. அண்ணாமலை விஷயத்துல உங்களுக்கு புரிய வேண்டியது உடனே பதில் வந்துருங்க. அண்ணாமலை குற்றச்சாட்டு நான் தான் சொன்னேன், இருக்கிற பலமுறை சொல்லுவேன், சிவலோகத்திலேயே தங்களுடைய உளவாளிகளை வைத்திருக்கிற ஒரே ஒரு அமைப்புனா திமுக தான். அண்ணாமலை ஆபீஸ்ல கூட உளவாளி வச்சிருக்கோம். எச்சத்தொட்டி அந்த கவரை ஒட்டுறதுக்குள்ள இங்கேருந்து தகவல் போயிடும். ஸோ பதில் சொல்றது இல்லைன்னா பிரச்சனை இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுக்கு அதெல்லாம்? ஏப்ரல் 14 2023 அவர் வந்து 1,30,30,000 சொத்து வந்து இந்த 9 பேர்கிட்ட இருக்குங்கிறார். உடனே மானம் போச்சுன்னு நானுங்க. வாங்க கேஸை போடுங்க சந்திக்கிறேன்னாரு. 3 வாட்டியே அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். டிஆர் பாலு அங்கே வரவே இல்லை. அப்புறம் எந்த மானம் யாருக்கு போச்சு? வருமானம் போச்சா இல்லை தன்மானம் போச்சா? அது அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ அண்ணாமலையுடைய ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ஷார்ப்பா தெல்ல தெளிவா ஆக்கப்பூர்வமா வருது. அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்லிடுறேன். அண்ணாமலையிடம் சொன்னால் அது உலகத்துக்கு நேரா போய் சேரும். ரவி டிடிஎஸ் கிட்ட சொன்னா, நான் போய் கார்பரேஷன்ல லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சிருக்குது, நான் வெளில சொல்லணுமா இல்லை வேண்டாமா? இல்லைங்க நான் ஒரு 2 லட்சம் உங்களுக்கு அனுப்புறேன், ஓகே தேங்க்யூ. இப்படி நாங்கள்லாம் தப்பு பண்ணிடுவோம். வேற அண்ணாமலைகிட்ட சொன்னா அது உலகத்துக்கு போய் சேரும். தொடர்ந்து நம்பர் 1, 2, 3 அப்படின்னு வரிசையா சொல்றாரு. இப்போ வரிசையா குற்றச்சாட்டுகள் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இது எங்கேயும் நிரூபிக்கப்படவும் இல்லை. இப்போ எப்போதும் போல இந்த 4000 கோடி ஊழல், அப்புறம் இந்த ஏலம் சம்பந்தப்பட்டது. இப்போ அந்த இடி வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு, டிஐஜி கிட்ட சொல்லியாச்சு. அவங்க பண்ணலன்னா என்ன பண்ணணும்? இப்ப இடி பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடலைன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எஃப்ஐஆர் போட வேண்டியது யாரு? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப அறங்காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அறநிலையத்துறைன்னு இருக்கு இல்லையா, அறநிலையத்துறையில ஒவ்வொரு கோவில்லையும் வந்து அறங்காவலருக்கு தான் மதிப்பு, அவனுக்கு தான் மரியாதை, அவர் சொல்ற வாக்கு தான் வேதம். இந்த அறங்காவலரையே நியமிக்கல. இவங்க கிட்ட என்ன பண்ணணும்? நீங்க ஆட்சியை தூக்கி போட்டுட்டு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும். இவங்களை தூக்கி போட்டாலே தமிழகத்துல எல்லா கட்சியும், நாளைக்கு விஜய் முதல்வராக இருந்தாலும் அது நல்ல ஆட்சியா தான் இருக்கு. இவங்களை அனுப்பிட்டீங்கன்னா யாரை வைத்துக்கொண்டு நீங்கள் அரசு நடத்தினாலும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன்னா இருக்கிறதுலே டேஞ்சரஸ் பார்ட்டிங்கிறது டிஎம்கே தான். ஸோ அறங்காவலர் நியமிக்கல, அதுக்கு பதிலாக அதிகாரிகளை கொண்டு வர்றாங்க. அதிகாரிகள் யாரை பேச்சு கேட்பாங்க? ஸோ இப்படி ஒவ்வொன்றத்துலையும் தடை பண்ணிக்கிட்டே இருந்தா நிரூபிக்கிறது எப்படி பண்ணணும்? நீதிமன்றத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கருப்பு பணம் வருகிறது, எனக்கு அது பிடிக்கல. கட்சிக்கு கருப்பு பணம் வரக்கூடாது, எது வந்தாலும் நேர்மையா வரணும் மோடி நினைக்கிறார். என்ன சொல்றாரு? ஒரு பாண்டு, ஒவ்வொரு பார்ட்டியும் பாண்டு நீங்க சைன் பண்ணி இந்த பார்ட்டிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு கிளம்பி போங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம், ஆனா வங்கிக்கு தெரியணும். எனக்கு வங்கி மூலமா தான் வரணும். இது நல்ல திட்டமா இல்லையா? உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான திட்டமா இல்லையா? இதை போய் பாண்டு ஊழல்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நீதிமன்றம் ஏற்படுத்தி இருக்குது. அதுக்கிட்ட நம்ம என்ன பேச முடியும்? ஒரு 250 குடும்பங்க நீதிமன்றம்ங்கிறது. திமுகங்கிறது ஒரு குடும்பம் +13 குடும்பம்.
இது 250 குடும்பம். இது ஒரு பாவம் சின்ன பார்ட்டி தானே, தமிழ்நாடு மட்டும் தானே, அது இந்தியா பூரா. இவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண சொல்றோம், எடுத்து சொல்றோம், மக்களுக்கு புரிய வைக்கிறோம். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? ஒரே ஒரு உதாரணம் சிம்பிளா முடிச்சு விடுறேன். ஜெகத் ரட்சகன் ஐயா பணத்தை வந்து பதுக்குறார். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்கா? ஏதாவது நீதிமன்றம் ஜெகத் ரட்சகன் ஐயா பணத்தை பதுக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்கா? இல்ல. ஆனா 2 விதத்துல நீங்க புரிஞ்சுக்க முடியும். பல் மருத்துவமனையில எதுக்குடா பிணவரை, அந்த பிணவரையில எதுக்கு பணத்தை வச்ச? இந்த கேள்வி மக்களுக்கு புரியுமா புரியாதா? இதுக்கு ஜட்ஜு வேணுமா, கோர்ட் வேணுமா, செக்ஷன் 420 406/8 வேணுமா? ஒரு மண்ணும் தேவையில்லை. பிணவரையில எதுக்கு வச்ச? 2வது கேள்வி, 900 கோடி உங்களுக்கு எதுக்கு பெனால்டி போட்டாங்க? என்ன தப்பு பண்ண? 900 கோடி பெனால்டி போடுற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? சிம்பிள். அவர் மேல கேஸ் நடத்தினா என்ன, நடத்தாட்டி என்ன? அவர் தப்பு பண்றாங்கிறது புரிஞ்சிருமே. எங்களோட வந்து பல்வேறு தகவல்களை பெறுவதற்கு மிக நன்றி.